கிங் ஆஃப் தமிழ் டிராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த காதல் கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஓப்பனிங்ல 2005 வருஷத்தை தான் காட்டுறாங்க. அந்த வருஷத்துலதான் நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே காலேஜ் பினிஷ் பண்ணிருப்பாங்க. முடிச்ச கையோட அவங்க 2 பேரும் கல்யாணமும் பண்ணிருப்பாங்க. இப்ப அவங்க 2 பேரும் கல்யாணம் முடிச்சதோட பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்க, இவ ஹீரோவோட ஷர்ட் எல்லாம் கழட்டிட்டு இருக்க, இன்னும் அதுக்கெல்லாம் ரெடி ஆகல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா உன்னை கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிருக்கேன், இப்ப போய் இப்படி சொல்றிய அப்படின்னு சொல்லி இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோ கூட ஒன்னாவே ஸ்டே பண்ணிடுறா. இப்ப அடுத்த நாள் அந்த ஹீரோயினுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. அவ கால் பண்ணி என்ன சொல்றா, ஏய் இன்னைக்கு தாண்டி லாஸ்ட் பேப்பர் எக்ஸாம முடிச்சுட்டு போலாம்ல அப்படின்னு சொல்ல, ஓகேடி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போனை வைக்கிறா. இவ பேசினதை கேட்ட உடனே ஹீரோ என்ன சொல்றானா, கல்யாணம் ஆகி 2வது நாளே வீட்டை விட்டு போறேன்னா எப்படிமா அப்படின்னு சொல்ல, பின்ன லாஸ்ட் எக்ஸாம் எழுத வேணாமடா, நான் போய் எக்ஸாம முடிச்சுட்டு வந்துடுறேன், நீ எனக்காக வெயிட் பண்ண அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் ஓகேன்னு சொல்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இப்படியே இரு, அதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா என்னது 5 நிமிஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவ மறுபடியும் பெட்ஷீட்குள்ள போயிடுறா ஹீரோ கூட. இப்ப ஹீரோயின் அவளோட காலேஜுக்கு போறதுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இவளோட அங்கிள் தான் வராரு. ஏமா வெயில நிக்கிறேன், என் கூட நான் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்ல, இவளுமே கார்ல ஏறி போயிட்டு இருக்கான். இப்ப இவளை பாத்தீங்கன்னா அவங்க அங்கிளோட ஃபேமிலி போட்டோவை பார்த்துட்டு ரொம்பவே அழகான ஃபேமிலியா இருக்கா அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ தான் இவளுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான், நீ எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடறதுக்கு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு இவன் மெசேஜ் பண்ண, எனக்கு மீன் வறுவல் செஞ்சு வை அப்படின்னு சொல்லி இவ ரிப்ளை பண்ணிட்டு இருக்கா. இப்ப இந்த அங்கிள் என்ன கேக்குறாருன்னா, யாருமா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. என்ன இவ்வளவு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு இவர் சொல்ல, இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக்க பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோனோட ஃப்ரெண்ட் என்ன கேட்டு இருப்பானா, என்னடி கிராஜுவேட் முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதுக்குள்ள என்ன அவசரம், அவன் உன்னை விட 2 வயசு சின்ன பையன் வேற அப்படின்னு சொல்ல, சின்ன பையனா இருந்தா என்ன, நான் அவனை காதலிக்கிறேன், அவனையும் என்ன காதலிக்கிறான், மனசுதான் முக்கியம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லியிருப்பா. அது எல்லாத்தையும் தான் இப்ப யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது இவங்க போயிட்டு இருந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஹீரோயினுக்கு மண்டியில இருந்து நிறைய ரத்தம் வந்துட்டு இருக்க, அவளை ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா 18 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. 18 வருஷமா ஹீரோயின் கோமால இருந்திருக்கா. 18 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அவ கண்ணை முழிச்சு பாக்குறா. இப்ப அவ கண்ணை முழிச்சு பார்த்து என்ன யோசிக்கிறானா, நான் எதுக்காக இந்த இடத்துல இருக்கேன், எனக்காக என் புருஷன் வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருப்பான், நான் அவனை பார்க்க போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இவ எந்திரிக்கும் போது அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்து என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க 18 வருஷமா கோமால இருக்கீங்க, உங்களை பத்தின டீட்டெயில் எதுவுமே எங்களுக்கு தெரியல, நீங்க சொன்னதான் நீங்க காணாம போனவங்க லிஸ்ட்ல இருக்கீங்களா அப்படின்றத எங்களால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப வர பாத்தீங்கன்னா, நீங்க போன காரோட நம்பர் 2001 அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளவு ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவரு டீட்டெயில் கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோட நினைப்பாவே இருக்கு. இப்ப ஹீரோயின் அவளோட பேர் டீட்டெயில் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இந்த நர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 2005 இறந்து போயிட்டீங்கன்னு தான் எல்லா லிஸ்ட்லயுமே இருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஷாக் ஆயிரா. இது என்ன வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்க, 2023 அப்படின்னு சொல்ல இவ ரொம்பவே ஷாக் ஆயிரா. இவங்க சொன்னதெல்லாம் கேட்ட உடனே ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிருக்க. அந்த இடத்துக்கு நிறைய பிரஸ்காரங்க வந்துடுறாங்க. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, 18 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, நீங்க மட்டும் தான் உயிரோட இருக்கீங்க நீங்க போன கார்ல அப்படின்னு சொல்லி இவங்க கேள்வி கேட்டுட்டு இருக்க. நான் என்னோட வீட்டுக்கு போன தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி வந்துடுறா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அங்க ரிசப்ஷனிஸ்ட, நான் ஒருத்தர் கால் பண்ணி என்னோட ஹஸ்பண்ட் இங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அவங்களுமே கால் பண்ணி கொடுக்குறாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்னோட லவர் அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் போனை கட் பண்ணிடுறான். இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, போனை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இவ இந்த போனை வாங்கி நான் தான் உன்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்க. அந்த லைன்ல யாருமே இல்ல. இப்ப இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஹீரோயினை புடிச்சிட்டு போலாம் அப்படின்னு பிடிக்கும் போது, என்ன விட்டுருங்க நான் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்கா. இவ இப்படி கத்திட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோ பார்த்த உடனே ஹீரோயின் அமைதியாயிடுறா. இவங்க 2 பேரும் 18 வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரா பாத்துக்கிறாங்க. இப்ப இந்த போலீஸ்காரர் என்ன கேக்குறாருன்னா, நீங்க தான் என்னோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இந்தாங்க இந்த டாக்குமெண்ட்ல சைன் போடுங்க அப்படின்னு சொல்ல, இவன் சைன் போட்டுட்டு அந்த இடத்த விட்டு போகல அப்படின்னு பாக்கும்போது, ஒரு நிமிஷம் இல்ல, நான் 18 வருஷம் கோமால இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். ஹீரோ இப்படி சொன்னதை கேட்டோன்னு இவளோட மனசு உடைச்சு போய் ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோவோட கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த கார் எல்லாத்தையுமே தொட்டு பார்த்துட்டு இருக்கா. என்ன இந்த காரோட மாடல் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு. இப்ப ஹீரோயினை எங்க கூட்டிட்டு போறான்னு அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி எந்த வீட்டுல ஒன்னா வாழ்ந்தாங்களோ அந்த வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப இந்த வீடை பார்த்த உடனே இவ என்ன கேக்குறானா, இந்த இடத்துல நீ தங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல உனக்காக தான் இந்த இடத்த வாங்கி வச்சிருந்தேன், உங்ககிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த இடத்த எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன யோசிக்கிறேன்னா, 18 வருஷம் கண்டிப்பா இவன் எனக்காக வெயிட் பண்ணிருக்க மாட்டான், அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும், அவனை நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு, அம்மா அப்பா கிட்ட பேசினியா, அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க கிட்ட பேசியே ரொம்ப வருஷம் ஆகுது, அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான்.
இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, நான் அந்த இடத்துல கொஞ்சம் தனியா இருக்கணும் நான் சொல்றேன், நீ இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப இவளை பாத்தீங்கன்னா அதே இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. யாருமே கூட இல்ல, நான் ஏன்டா கோமால இருந்து எந்திரிச்சேன்னு இருக்கு, என்ன வாழ்க்கை இது அப்படின்னு யோசிச்சுட்டு இவ கதறி கதறி அழுதுட்டு இருக்க. இவ அழுகுறது எல்லாமே ஹீரோக்கு கேக்குது. ஹீரோ உள்ள போலன்னு தான் நினைக்கிறான். ஆனா போகாம வெளியே நின்று ஒரு பிளாஷ்பேக்கை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்தா கால் வரும். நீங்க என்னோட லவர் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிட்டு வேகமா அந்த மீட்டிங்கை விட்டு வெளியே ஓடி இருப்பான். அது எல்லாத்தையும் தான் ஹீரோ இப்ப யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு அவன் தங்கியிருக்க இடத்துக்கு தான் வந்திருக்கா. அந்த இடத்த சுத்தி பார்த்து இவ என்ன சொல்றானா, இந்த இடத்துல தான் நீ தங்கியிருக்கியா, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போலயே, பார்க்க ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இது எல்லாமே கம்பெனி குவார்டர்ஸ் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நீ இதே இடத்துல தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல, நான் இந்த இடத்துல தங்கினா நல்லா இருக்கதே அப்படின்னு இவ சொல்லிட்டு அந்த வீட சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பொண்ணுங்க போற ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. இப்ப அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அப்படின்னா உன்னோட லைஃப்ல வேற பொண்ணுங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா நீ எனக்காக காத்துட்டு இருக்கலன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ வர சவுண்ட் தான் கேக்குது. இப்ப அவ அந்த ட்ரெஸ் அதே இடத்துல வச்சுட்டு அமைதியா நின்னுட்டு இருக்க. இவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு போகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, உங்ககிட்ட காசு இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். இல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். ஐடி கார்டாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க எதுவுமே இல்ல அப்படின்னு இவ சொல்றான். ஒழுங்கா இதே இடத்துல தங்க, உன்னோட அம்மா அப்பாவை கண்டுபிடிக்கிற வேலையை பாக்குறேன், அவங்க கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு வேற வழி இல்ல. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இந்த உலகம் உனக்கு ரொம்பவே புதுசு, இந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி நீ மாறுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவ, அதனால என் கூட இருந்து எல்லாத்தையும் கத்துக்க அப்படின்னு சொல்ல இவ அமைதியா நின்னுட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது, சாப்பிடலாம் தான் ரெண்டு பேரும் வராங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் லாஸ்ட் டைம் என்ன கேட்டாலோ அதே தான் சமைச்சு வச்சிருக்கான், மீன் வறுவல். அதை பார்த்தவொடனே இவ மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் நான் கடைசியா என்ன கேட்டிருக்கேன்றத ஞாபகம் வச்சிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவ சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, நாளைக்கு நான் உன வெளியே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், இதுல என்ன வேற வெளியே கூட்டிட்டு போடணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை மாலுக்கு தான் கூட்டிட்டு வரான். இப்ப அந்த மாலை சுத்தி பார்த்துட்டு இது பார்க்க ரொம்பவே பெருசா இருக்கு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அங்க வந்திருக்க எல்லாரும் ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை பார்த்து இது பாரு ஓல்டு ஃபேஷன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கலாய்ச்சிட்டு போறாங்க. இதை பார்த்தவன ஹீரோ என்ன சொல்றானா, நீ ட்ரெஸ்ஸை மாத்திக்க விரும்பினா என் கூட வா அப்படின்னு சொல்ல இவளுமே போறா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ஹீரோ முன்னாடி காட்டிட்டு இருக்க. எதுவுமே நல்லா இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப இவ ஒயிட் கலர்ல ஒரு கவுன் போட்டு வந்து நிக்க, அந்த கவுன்ல பார்க்க ரொம்பவே அழகா இருக்கா. இப்ப இந்த கடைக்கார பொண்ணு என்ன சொல்றானா, இந்த ட்ரெஸ்ல உங்களோட பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஒரே அசிங்கமா போகுது. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்க. சாரி சார், நான் வேணும்னு சொல்ல ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்க. நான் பையனோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ உள்ள போயிடறா. இப்ப ஹீரோ கண்ணாடியை பார்த்து என்ன யோசிக்கிறானா, அந்த அளவுக்கு நமக்கு வயசாயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் கோமாலே இருந்ததுனால அவ பாக்குறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரியே இப்பவும் தெரிஞ்சிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு உண்மையாவே 40 வயசு ஆகுது, ஹீரோக்கு 38 வயசு ஆகுது. இப்ப ஹீரோயின் நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஹீரோ கூட வந்துட்டு இருக்க. இவ என்ன சொல்றானா, நீங்க எனக்கு இப்ப செலவு பண்றதுக்கு எல்லாமே நான் கணக்கு வச்சுக்கிறேன், ஃபியூச்சர்ல எல்லாத்தையும் திருப்பி தரேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இதே இடத்துல வெயிட் பண்ணு, நான் போய் இது எல்லாத்தையும் கார்ல வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த இடத்த விட்டு போறான். இப்ப ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு ஓடி வந்து என்ன சொல்றானா, மேடம் எங்க கிட்ட விஆர் கிளாஸ் இருக்கு, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் போறா. இப்ப அதை போட்ட உடனே அந்த பொம்மை எல்லாமே உண்மையாவே இவ்வளவு அடிக்கிற மாதிரி தோண இவளுமே அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. இவ பண்றதெல்லாம் பார்த்து அங்க உள்ள எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்க. இப்ப ரெண்டு பசங்க இவளை பாக்குறாங்க. அவங்க பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு பண்றத பாரு கியூட்டா இருக்கு, நான் போய் அந்த பொண்ணு கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசலாம் அப்படின்னு போகும்போது ஹீரோயினை பாத்தீங்கன்னா அவன் மூக்கலே ஓங்கி ஒரு பஞ்சு போட்டுறா. இப்ப அவ குத்துன உடனே ஏன் மன்னிச்சிருங்க, நான் வேணும்னு பண்ணல, பொம்மை நினைச்சுதான் நான் குத்திட்டேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. என் மூக்க உடைச்சிட்டு தேவையில்லாம அவ பேசிட்டு இருக்க, நீ தான் ஒழுங்கா எனக்கு காம்பன்சேஷன் தரணும் அப்படின்னு சொல்லி இவன் கேட்க. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா என்கிட்ட காசு இல்லையே அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் இருந்த இடத்துக்கு தான் வரான். அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ஹீரோயினை காணோம். இப்ப அவனை பாத்தீங்கன்னா ரொம்பவே பயந்து போய் ஹீரோயினை தேடிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்ப அந்த பையன் என்ன சொல்றானா, காம்பன்சேஷனா நீ எனக்கு பணம் எல்லாம் தர வேணாம், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது கேர்ள் ஃப்ரெண்டா போடா லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப இவ வந்ததுக்கு அப்புறம் இவ என்ன சொல்றானா, இந்த பொண்ணு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கால அப்படின்னு சொல்ல, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தானா சீக்கிரம் போய் அவளை மடக்கிற வழியை பாடுறா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கார அனுப்பி வச்சிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் வந்து ஹீரோயின் ஹீரோவை தான் தேடிட்டு இருக்கா. இவ தேடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து இவளோட கையை பிடிச்சிட்டு எங்க போன, நான் எவ்வளவு பயந்து போயிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க. இப்ப மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இவன் உண்மையாவே நம்மளை பத்தி கவலைப்படுறானா, இதுக்காக நம்ம தொலைஞ்சு போயிட்டோன்னு இவன் இவ்வளவு கவலைப்படுறான் அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு என்ன மன்னிச்சிட்டு நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு
ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு கார் பார்க்கிங் தான் வரான். அங்க வந்த உடனே ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றா, மிஸ்டர் கோ அப்படின்னு சொல்ல வரும்போது ஹீரோ பேசாதடா அப்படின்னு சிக்னலை காமிச்சிடுறான். இப்பவே ஹீரோயினை பாக்குறான். இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு இவன் ஒரு பிளாஷ்பேக்கை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ ஒரு முக்கியமான ஃபைலை தேடி சொல்லியிருப்பான். இவன் தேடிட்டு இருக்கும்போது அந்த ஃபைலுக்கு நடுவுல இருந்து ஹீரோயினோட கல்யாண போட்டோ தான் விழுந்திருக்கும். இந்த பொண்ணு இவரோட பொண்டாட்டியா அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப கூட பாத்தீங்கன்னா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவர் என்னோட பாஸ் அப்படின்னு அசிஸ்டண்ட பாஸா காமிச்சிடுறான் ஹீரோயின் முன்னாடி. இப்ப இவன் என்ன சொல்றான்னா, என் பாஸை எதாச்சும் எங்க பார்த்தேன், அவர் உன்னை வீட்டில் டிராப் பண்ணிடுவாரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ அவர் கூட போ அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, வீட்டுக்குள்ளே இருக்கணும், வெளியே எங்கேயும் போகாது அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறா. இவ இப்படி போறதோட தான் இந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.